Hey guys, once again welcome back. Very good morning to all. So yesterday வந்து நம்ம சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரான்றது ஒரு ஸ்பீசிஸ்லேருந்து எலக்ட்ரான்ஸ் இன்னொரு ஸ்பீசிஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா. ஓகே, இதான் ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் அபவுட் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா. தென் அதில் வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் டைப் மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, லிகான் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஒரு லிகான்ட்லேருந்து மெட்டலுக்கு, ஓகே, ஃபில்டு லிகான் பை ஆர்பிட்டல்லேருந்து மெட்டலோட வேக்கன் டி ஆர்பிட்டலுக்கு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் லிகான் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். சரி, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், அதில் சம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங். ஓகே, ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதில் வந்து இந்த பீரியாடிக் டேபிளில் நம்ம லெஃப்ட் டு ரைட் போகும்போது சைஸ் ஆஃப் த மெட்டல் கேட்டையான் வந்து சிறுசாகும். ஸோ அதனால சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா ஆல்சோ எனர்ஜி. ஓகே, ஸோ எனர்ஜி ஆல்சோ டிஃப்ரென்ஸ், எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல் கேட்டையான் டு லிகான் அது ஆல்சோ டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம். பட் இன்டென்சிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா, வெரி ஹை இன்டென்சிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா, யாருக்கு வந்து வெரி லெஸ் டிஸ்டன்ஸ் இருக்கோ. ஓகே, ஸோ லிகான் டு மெட்டல் வந்து இந்த சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜி டிஸ்டன்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு தான் இன்டென்சிட்டி வெரி ஹையாக இருக்கும். தே கிவ் த வெரி ஸ்ட்ராங் கலர். ஓகே, ஸோ சப்போஸ் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிகான் டு மெட்டல் வந்து வெரி ஹையாக இருந்தால் என்ன பண்ணாது, கலர் வந்து கொடுக்காது. ஓகே, இட்ஸ் அ கலர்லெஸ் பேண்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல்ரெடி த்ரீ வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபோர்த் ஃபேக்டர் தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ த மெட்டல் வித் சேம் மெட்டல் அண்டு டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேவா, மெட்டல் வந்து சேமாக இருந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் லிகான் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பை த வே, திஸ் இஸ் த ஃபோர்த் வீடியோ ஃப்ரம் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா. So ligand to metal charge transfer decrease on increase oxidation state of a metal. Okay, so oxidation state of metal வந்து increase ஆகும்போது ligand to metal charge transfer also decrease ஆகும். ஏன்னா oxidation state of metal வந்து increase ஆகும்போது size of the metal வந்து என்ன ஆகிடும், ரொம்ப சின்னதாகிடும். ஓகே, ஸோ வந்து என்னென்னா, ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது சைஸ் என்ன ஆகிடும், the energy difference வந்து என்னென்னாகும், லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் சின்னதாகிடும். பட் அதுவே வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்கும்போது என்னென்னா, மெட்டல் கேட்டையானோட சைஸ் வந்து பெருசாக இருந்தால் லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆல்சோ வெரி ஹையாக இருக்கும். ஓகே, எனர்ஜி டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இங்கே ஒரு 2 டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னாக்கும் டேக் அன் எக்ஸாம்பிள், அயன் இன் த +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேர் அயன் இன் த +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ ரெண்டு கூட கம்பேர் பண்ணும்போது அயன் +2 சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு, அயன் +3 சைஸ் வந்து ரொம்ப ஸ்மால். ஸோ இப்போது எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர், இது வந்து லிகான் ஃப்ரம் லிகான் டு மெட்டல் வந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா, எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும், ஸோ வந்து இதோட எனர்ஜி கேப் வந்து வெரி ஹையாக இருக்கும். பட் இங்கே எனர்ஜி கேப் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ த சைஸ் டிக்ரீசஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆல்சோ டிக்ரீசஸ். ஸோ Fe2+ கம்பேர் பண்ணும்போது Fe3+ சைஸ் வந்து ரொம்ப ஸ்மால். ஸோ வந்து சைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆல்சோ, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆல்சோ டிக்ரீஸ். பட் இன்டென்சிட்டி ஆஃப் கலர் வந்து யாருக்கு ஹையாக இருக்கும், Fe3+. ஒய், பிகாஸ் சைஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் வெரி ஸ்மால். ஸோ இட் ஹேஸ் அ ஹைலி ஸ்ட்ராங் இன்டென்சிட்டி கலர். பட் இதோட கலர் பார்க்கும்போது இதோட கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் லைட் இன்டென்சிட்டியில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்னென்னா, சேம் மெட்டல் பட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிகான்ஸ். ஓகேவா, டேக் இன் எக்ஸாம்பிள் ஹேலோஜன்ஸ். ஓகேவா, ஹேலோஜன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது மெட்டல்ஸ் வந்து சேம், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து சேம், பட் லிகான் வந்து டிஃப்ரெண்ட் லிகாண்டாக இருந்தால் அதில் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எப்படி இருக்கும், லிகான் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, ஹேலோஜன்ஸ் எடுத்திருக்காங்க லிகாண்டுக்கு பதிலாக. த சைஸ் ஆஃப் த லிகாண்ட் ஹேலைட்ஸ். ஓகேவா, சைஸ் ஆஃப் த லிகாண்ட்ஸ் வில் பி இன்க்ரீஸ், த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் லிகாண்ட் டு மெட்டல் வில் பி டிக்ரீஸ். ஓகேவா, ஸோ சைஸ் ஆஃப் த லிகாண்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃப்ரம் லிகாண்ட் டு மெட்டல் வந்து டிக்ரீஸ் ஆகும். இது அப்படியே வந்து என்னது, ஜஸ்ட் ஆப்போசிட் ஃபார் மெட்டலோட சைஸ். ஓகே, நம்ம அங்கே பார்த்தோம் மெட்டலோட சைஸ் வந்து ஹையாக இருந்தால் லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து என்ன ஆகும், ஆல்சோ வெரி ஹை. ஓகே, மெட்டலோட சைஸ் வந்து ஸ்மாலாக இருந்தால் லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் இட்ஸ் வெரி ஸ்மால். ஸோ சேம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் இந்த பாயிண்ட். ஓகேவா, ஸோ லிகாண்டோட சைஸ் வந்து பெருசாக இருந்தால் மெட்டல் டு லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஓகே, டேக் an எக்ஸாம்பிள், மெர்க்குரி குளோரைட், மெர்க்குரி புரோமைட் அண்ட் மெர்க்குரி அயோடைட். ஸோ
இங்கே ஒரு 3 கிராஃப் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ வந்து லிகாண்ட் வந்து இங்கே என்னென்னா குளோரின் bromine iodine. ஸோ குளோரின் இஸ் பைடோனா, ஸோ இட் டொனேட் த எலக்ட்ரான் டு த மெர்க்குரி ஓகே டு த லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதுக்கு இருக்கிறதுலே சைஸ் யாருக்கு பெருசு அப்படின்னா அயோடின் தான். ஒய் பிகாஸ் இந்த பீரியாடிக் டேபிள் டாப் டு டவுன் சைஸ் வில் பி இன்க்ரீஸ் ஓகே. ஸோ தட் அயோடின் ஹேஸ் அ பிக் சைஸ். தென் bromine வந்து இதை விட யாரை விட பெரிய சைஸ்னா குளோரினை விட பெரிய சைஸ் ஓகேவா. ஸோ டாப் டு டவுன் போகும்போது சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சைஸ் லிகாண்டோட சைஸ் இருந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இட்ஸ் அ வெரி ஸ்மால். த எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் லிகாண்ட் அண்ட் மெட்டல் இட்ஸ் அ வெரி ஸ்மால். பட் இந்த கேஸ் ஆஃப் மெர்க்குரி குளோரைட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் மெர்க்குரி குளோரினோட சைஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி அயோடின் கம்பேர் பண்ணும்போது சைஸ் வந்து ரொம்ப சின்னது ஓகேவா. ஸோ அப்போது வந்து இது வந்து எனர்ஜி டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும், வெரி ஹையாக இருக்கும் ஓகே. ஸோ மெர்க்குரி குளோரைட் இஸ் கலர்லெஸ் பிகாஸ் த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இஸ் வெரி ஹை ஓகேவா. ஸோ இது வந்து என்னது, இட்ஸ் அ கலர்லெஸ் பட் தீஸ் டூ ஆர் ஸ்லைட் கலர் இன்டென்சிட்டி கலராக இருக்கும் ஓகே. இன்டென்ஸ் கலரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ மெர்க்குரி குளோரைட் இட்ஸ் அ ஒயிட் கலர் okay, or it is a colorless okay. Mercury bromide is a yellow color and mercury iodide it is a red color okay. So இந்த கலருக்கான ரீசன் என்ன, மெர்க்குரி அயோடைடுக்கு. ஸோ த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ligand and metal is very small, so it produces a very strong intense red color. But in the case of mercury chloride, the energy difference between chlorine and mercury is very high, so the intensity the intense color is white okay. It produces white or the colorless band. ஸோ நம்ம லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் ஓகேவா. ஸோ இப்போ இந்த மொத்தமாக கீ பாயிண்ட் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் இந்த கீ பாயிண்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே. Key points from ligand to metal charge transfer. Ligand to metal charge transfer increase when we move from top to bottom in the periodic table ஓகேவா. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க, சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா when the periodic table டாப் டு டவுன் வந்து போகும்போது ligand to metal charge transfer வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒய் பிகாஸ் சைஸ் ஆஃப் த மெட்டல் கேட்டையான் வில் பி இன்க்ரீஸ் ஓகேவா. ஸோ சைஸ் ஆஃப் த மெட்டல் கேட்டையான் இன்க்ரீஸ் ஆகும்போது ligand to metal charge transfer ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும். பட் இட் ப்ரொடியூஸ் அ colorless band okay. When we move from left to right in the periodic table, ligand to metal charge transfer decrease ஓகேவா. ஸோ லெஃப்ட் டு ரைட் போகும்போது ligand to metal charge transfer decrease ஆகும். ஒய் பிகாஸ் சைஸ் ஆஃப் த மெட்டல் கேட்டையான் வில் பி டிக்ரீஸ் ஓகேவா. ஸோ டூ டு த presence of high nuclear charge, so that's why the size of the metal cation will be decrease. ஸோ அதனால் ligand to metal charge transfer also decrease. Then size of the ligand increase, ligand to metal charge transfer decrease ஓகேவா. ஸோ அப்படியே ஆப்போசிட்டானது மெட்டலோட லிகாண்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ligand to metal charge transfer வந்து டிக்ரீஸ் ஆகுது ஓகே. தென் லைட்டு சைஸ் ஆஃப் த மெட்டல் இன்க்ரீஸ், ligand to metal charge transfer ஆல்சோ இன்க்ரீஸ். ஸோ மெட்டலோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது சைஸ் ஆஃப் த மெட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ligand to metal charge transfer also increase. Then oxidation state of metal is increase, ligand to metal charge transfer decrease okay. Why? Because size ஓகே. ஆக்சிடேஷன் ஸ்டேட்ன்றது என்ன சொல்லுவோம், எலக்ட்ரான்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரான்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ் பண்ணுமா, இது என்னவாகும், சைஸ் வந்து சின்னதாகிட்டே இருக்கும் ஓகே. ஸோ வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டல் வில் பி இன்க்ரீஸ், தென் ligand to metal charge transfer டிக்ரீஸ் ஓகேவா. ஸோ இதுதான் ஓவரால் கீ பாயிண்ட்ஸ் ஃப்ரம் ligand to metal charge transfer. ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 4 marks and 2 marksல கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கிளியராக நோட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி பேசிக்கில் இருக்கனால இதுக்கு நான் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் வந்து டைரெக்டாக தான் டெஸ்ட் சீரிஸ் எழுத போகிறீங்க ஓகேவா. ஸோ கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயரில் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தால் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஓகே. இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ ஓகே. தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.